மாண்பு முதலமைச்சர் என்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, இந்த போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்ப்பா, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நீ தைரியமா முடிவெடும்பாரு. ஸோ போதை இல்லாத பழக்கத்தை தமிழ்நாட்டை உருவாக்கணும்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற ஒரு 45-50 வயசு ஆட்களை போய் சடனாக நீங்கள் மாறுங்க திருந்துங்கன்னா அது சிரமம். அவங்கள கொண்டு வர்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் நம்மளுடைய கல்லூரி பள்ளியில் இருக்கிற நீங்கள் நினைச்சா அதை ரொம்ப ஈஸியாக நடத்த முடியும். உங்க கூட இருக்கிறவங்க சக மாணவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வேற எங்கேயாவது இருக்க மாணவர்கள் அந்த மாதிரி பழக்கத்துக்கு போகும்போது அதை உடனடியாக ஆசிரியர்கள் தெரிவிங்க. இங்கே உங்களுக்குள்ள ஒரு சின்ன மன்றம் மாதிரி குழு மாதிரி அமைச்சு போதை எதிர்ப்பு மன்றம்னு ஆரம்பிச்சு அதில் நீங்கள்லாம் இணைஞ்சு அந்த பழக்கத்துக்கு எதிராக நீங்கள்லாம் சேர்ந்து முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த பழக்கத்தை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் நம்ம தொடர்ச்சறிய முடியும். ஸோ அப்படி ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகணும்னு தளபதியோட ஆசையை, தமிழகத்தோட எதிர்கால நலனை நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றுவோம்னு கேட்டுக்கொண்டு உங்களுக்கெல்லாம் மீண்டும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.